சந்தோஷ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகே ப்ளே. கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் ஒரு பால் வந்து அடிக்கிறாரு. இது இது டெட் பால் தானே? அதான் டெட் பாலா? ஓகே ஓகே, டெட் பால் டெட் பால். இது கோல்டன் பால். ஓகேவா? கோல்டன் பால் ரீட்டர்ன் ஆகுது. கோல்டன் பால்ல 2 ரன் வந்ததுங்க ஃபர்ஸ்ட் பால். கோல்டன் பால் நல்ல முறையாக வீசி கொண்டு இருப்பா. 2 ரன். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ஏசிஆர் நல்ல ஒரு போல் பண்றாங்கப்பா ஃபர்ஸ்ட் ஓவர். டாட் பால் மாமா. அடித்தாருங்க டானி. 2 ரன் மட்டும்தாங்க. சிறந்த முறை ஃபீல்டிங் ஏசிஆர்ல இருந்து. ஏங்க அந்த பிளேயருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. ஸ்டேஜ் மேலே ஒன்லி ஆர்கனைசர் தான் இருக்கணும். பிளேயருக்கு அந்த சைடு பந்தல் போட்டுக்கிறோம், நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஸ்டார்ட். நல்ல ஷாட்டிங் லெக் சைடுல டைம் இருக்கு அண்ட் இட்ஸ் a சிக்ஸருங்க. ஸோ போன மேட்ச் எதிர்பார்த்த இன்னிங்ஸ் வரல, பட் இந்த மேட்ச் நல்லா ஃபயரான ஒரு ஷாட்டை பார்க்குறோம். ஸோ டானி பார்ல இருந்து சூப்பரான ஒரு 6 லெக் சைடில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட்டு. எத்தனை பால்? 4 பால் அப்பனா, லாஸ்ட் 2. நல்ல பஞ்சிங்க. சான்ஸ் ஃபார் ஒரு ரன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஒரு ஓட்டங்கள் சிங்கிள். காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பாலா ஸ்ட்ரைக்கில், சிக்ஸருக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக். இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸ்கோர் ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் 11 ரன்ஸ் போர்டில். ஸோ 25 நிமிஷத்துக்குள்ள இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ போலிங்கில் கிச்சா. ஸோ போன மேட்சோடைய ஒன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏசிஆர் விளையாண்ட போது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம். சைக்கிள் டானி செகண்ட் ஓவர் முதல் பந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை இருந்தது, ஒரு அப்பீல் கேட்குறாங்க. இட்ஸ் அ லீகல் டெலிவரி, ஒரு டாட் பால். பேட்ஸ்மேனோட திங்கிங் நல்லா லெக் சைடில் அடிக்கணுன்ற ஒரு திங்கிங் இருக்கு. நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டிங் ஆஃப்ல நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. நோ பால் சிக்னல். ஒரு லக் இருக்குங்க டானிக்கு. லக்கு இருந்திருக்கு. நோ பால் சிக்னல். ஃப்ரீ ஹிட்டும் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ஹிட் வந்து பாலுக்கு கிடைக்குதுங்க. யூஸ் பண்ணுவார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த பந்து ஃப்ரீ ஹிட் போடாம நோ பால் போடாம இருந்ததா கண்டிப்பா ஒரு பெரிய விக்கெட் கிடைச்சிருக்கும். ஃப்ரீ ஹிட் பால்.
பேட்டர் ஃபுல்லா அக்ராஸ்ல நின்று அடிக்கப்பட்ட ஒரு ஷாட், இல்ல ஒரு டாப் எட்ஜ். எனவே ஃப்ரீ ஹிட் தெளிவா போட்டுருவாரு. ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருவாரு. கிச்சா நல்ல ஒரு திங்கி கூட போட்டாரு. பேட்ஸ்மேன் அக்ராஸ் நின்னா எந்த லைன்ல போடணுமோ அதை கரெக்டா போட்டாரு. பேக் டு ஸ்ட்ரைக் டானி. And another top edge chance for catch. கீப்பர் ஓடி போயிட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு டேக்கன். சோ டானியோட விக்கெட் இங்க எடுக்கிறாங்க டீம் ஏசிஆர் 11s. அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, பட் ஸ்டார்டிங் ட்ரை டாப் எட்ஜ்ல விக்கெட். குட் bowling. நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் ஸ்பீடா, அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா. New batter for the team Athletic 11s-காக Vichu right hander, ஒரு youngster, ஒரு all rounder. Okay, start பண்ணலாம் குயிக்கா. New batter Vichu. அடுத்த பந்து ஸ்விட்ச் ஹிட்ல பேஸ் பண்ண முதல் பந்து ஃபேஸ் பண்றாரு. சிக்ஸர் பதிவு பண்றாரு. ஸ்விட்ச் ஹிட் மூலமா டீம் Athletic 11s-காக ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப். விக்கெட் விழுந்தாலும் அடிதான் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. முதல் பந்து யாரு ஃபேஸ் பண்ணிருக்காரு? நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல கம்பேக் கிச்சா கிட்ட. போன தடவை அவருடைய இடத்துல இருந்து 6 பதிவு பண்ணாரு. இந்த தடவை கரெக்டா பாடி லைன்ல ஒரு டாட் பால். ஒரு ஸ்லோயர், நல்ல கனெக்ஷன், கையில உட்கார்ந்திருக்குங்க. விக்கெட் கான். இந்த ஓவர்ல 2 விக்கெட், பெரிய விக்கெட் பிடிச்சு கொடுத்துருக்காரு. கிச்சா இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 overs completed score. So 2 overs completed score 20 runs போர்ட்ல 10 ரன் ரேட் பாக்குறோம். போன ஓவர் முதல் ஓவர்ல 11 ரன், இந்த ஓவர் 9 ரன். அதுல 2 விக்கெட்டுங்க. இந்த ஓவர்ல ஒரு குரூஷியல் விக்கெட். நியூ பேட்டர் ஃபார் தி டீம் Athletic 11s-காக பரத். போன மேட்ச் அவருடைய ஆட்டத்தை பார்த்தோம். வேற லெவலு, ஒரு ஒன் சைடா நின்று விளையாட்டு கொடுத்தாரு டீம் Athletic 11s-காக. இந்த மேட்ச் இப்படி விளையாட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். So 2 overs 20 runs. ஸ்டார்ட் பண்ணலாம். 3வது ஓவர் முதல் பந்து ஓவர் விக்கெட்ல இருந்து ஸ்விட்ச் ஹிட் முயற்சி இருந்தது. ஒரு லென்த் முடிச்சு போட்டாரு. அந்த வகையில் ஒரு டாட் பால். ஏசிஆர் 11s ஃபர்ஸ்ட் மேட்ச் போலிங் வேற மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய விக்கெட்ஸ் பிடிச்சிருந்தாங்க, விக்டரியும் பண்ணியிருந்தாங்க. அடுத்த பந்து ஃபுல் டாஸ். டாஸ் கீழே ஆடி இருக்காங்க. டாஸ் பால குயிக்கா மாதிரி ஒரு சிங்கிள். ட்ரீம் ட்ராஃபி 2025 16 அணிகள். சூப்பரா இருக்குங்க. இந்த 3 நாட்கள் டோர்னமெண்ட் LI ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல லைவ். ஒரு பக்கம் வீட்டில் இருந்தபடியே மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அந்த நோட்டிபிகேஷன் காட்டும். அவங்களும் இந்த டோர்னமெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க வீட்டில் இருந்தபடியே. அடுத்த பந்து ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சிகள் இருந்தது. நல்ல திங்கிங்கோட போட்ட வர பந்து ஒரு டாட் பால். ஸ்விட்ச் ஹிட் திரும்பினா எந்த லைன்ல போடணுமோ அதை கரெக்டா போடுறாருங்க. வாவ், சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால்ஸ். வேற மாதிரி bowling போட்டு இருக்காங்க. And another quicker. 3 consecutive dot balls. நல்ல லைனுங்க, சூப்பர் லைனு. 3 பந்துகள் தொடர்ந்து டாட்.
சோ இங்க டாப் பிட்ச் இங்க பட் சேஃபாவே விழுந்திருக்கு. 1-2 அப்படின்றத பார்க்கலாம். கீப்பரை விரட்டி போயிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள். கடைசி 4 பந்துகள்ல ஒரு ஓட்டங்கள் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. சோ 3 overs கம்ப்ளீட்டட் ஸ்கோர். சோ 22 ரன்ஸ் per over. 2 ரன்னுக்கு போட்டிங் போடுவார். எக்ஸலன்ட் ஓவர் அண்ட் ஏசிஆர் 11க்காக. சோ 3 ஓவர் முடிவில் நீங்க நினைக்க 22 ஓட்டங்கள். சோ கொஞ்சம் குயிக்கா பிரேக் எடுத்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரீம் டிராஃபி 2025 இந்த 3 நாட்கள் இந்த வருஷத்தோட ஒரு கிரேட் டோர்னமெண்ட். 1,50,000 rupees கேஷ் பிரைஸ். சிங்கிள் டிராஃபிங்க. வேற லெவல் பேட்டில்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டோர்னமெண்ட் ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள். ஓகே டைம் அப். டைம் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் பேஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம். டைமர் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குயிக்கா பவுலிங் போட்டு இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. 3 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 22 ஓட்டங்கள். அடுத்த 3 ஓவர் எப்படி வர போறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல பரத் அண்ட் பவுலிங்ல 4 ஓவர் போடுறதா கிச்சா. அணிக்கான 4 ஓவர், அவருக்கான 2வது ஓவர். முதல் பந்து பால் நம்பர் 1. ரொம்ப அக்ராஸ் பேஸ் வச்சு திரும்பினாரு. பட் இங்க ரன்ஸ் மாதிரியும் பார்க்கிறோம். ஒயிட் பிளஸ் 1 ஓட்டங்கள். மொத்தம் 2 ரன் கிடைக்குது. ஒரு பந்து கூட போடல. 2 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்ல பாலா முதல் பந்து. ஷார்ட் பார்க்கிறோம். லாங் அவுட்ல பட் கரெக்டா எடுத்திருக்காங்க. விக்கெட் கான். விக்கெட் டேக்கருங்க. ஒரு மெயினான ஒரு விக்கெட் டேக்கர் பவுலரா இருந்திருக்காரு ஏசிஎல் 11க்காக கிச்சா. 1 ஓவர் போட்டாரு. 2 விக்கெட். இதுலயும் முதல் பந்து விக்கெட். நியூ பேட்டர் ஃபார் தி டீம் அத்திக் 11க்காக. நெக்ஸ்ட் ஜப்பான். இவருடைய கேம் பார்த்தோம். போன மேட்ச் ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக விளையாண்டுருந்தாங்க. அவங்க டீமுக்காக விக்கெட் சரிஞ்சாலும் ஒரு மிட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு ஜப்பான். நியூ பேட்டர் வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச். இன்னும் 2 ஓவர் இருக்கு. கிச்சா டு ஜப்பான். அடுத்த பந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷார்ட் போஸ்ல 1 ஓட்டங்கள், ஒரு சிங்கிள். சப்ஸ்டிட்யூட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபீல்டர் தெளிவு வச்சிருக்காங்க. 1 நாள் 2 அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிங்கிள். கிச்சாவோட பவுலிங் எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. அந்த வகையில சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காங்க. நாலு பால். கடைசி 2 பந்துகள். 3 பந்து சாரி. ஆஹா சூப்பர் லைனுங்க. வெல் டாட் பால். கடைசி 2 பந்துகள் இருக்கு இந்த ஓவர்ல. 4 பந்துகள் என்னதான் ஃபர்ஸ்ட் பால் வைட்ல ஒரு ரன் கொடுத்தாலும் நல்லா கண்டெயின் பண்ணிருக்காங்க. 5வது பந்து. ஸ்விட்ச்ல நல்ல பஞ்ச் அண்ட் இது சிக்ஸருங்க. இது 6. ஒரு பேட்ஸ்மேன் பட்டுக்கிட்டு இருந்தது. போன மேட்ச் எப்படி விளையாடாலும் அதே ஆட்டம் சூடு பிடிச்சிருக்காங்க. ஜப்பான் மேல இருந்து முதல் சிக்ஸரை கொண்டு வராரு டீம் அத்திக் 11க்காக. இந்த போட்டியில ஸ்விட்ச்ல எடுக்கப்பட்ட ஒரு 6.
நெக்ஸ்ட் ஒன். கடைசி பந்து. சோ இந்த தடவை அக்ராஸ் லெக் சைடுல நல்ல ஃபீல்டிங் அட்டெம்ப்ட், பவுண்டரியை தடுத்து கொடுத்துருக்காருங்க. ஃபீல்டரை பாராட்டி ஆகணும். எக்ஸலண்டான ஒரு சேவ். சோ ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் டூ இன் ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33 ஓட்டங்கள், 33 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் அத்லிக் 11க்கு. சோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 11 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. சோ 4 ஓவர்ல 11 ரன் வந்திருக்கு. மொத்தமா 33 4 ஓவர் முடிவில். கடைசி 10 நிமிஷம் இன்னிங்ஸுக்கு 10 நிமிஷம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் சர்வீன் சிசி சங்கர் மெமோரியல் டீம் கேப்டன் டாஸ் போடுறதுக்கு வந்துருங்க. சோ சூப்பர் லெக் சைடுல இது கண்டிப்பா சிக்ஸருங்க. ஃபேஸ் பண்ண முதல் வந்து இந்த ஓவர்ல ஆட கொண்டு வராரு. பேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஸ்விட்சிட்டா இருக்கட்டும், லெக் சைடா இருக்கட்டும் 360 ஷோ பார்த்துட்டு இருக்கும். செகண்ட் 6 ஓவர் ஜப்பான் பால்ல இருந்து அடுத்த 5 பால் எப்படி போட போறாரு அப்படின்னு பார்க்கலாம். வாவ், குயிக்கர் ஒன்னுங்க, சம கம்பேக், ஒரு டாட் பால். அடுத்த மேட்ச் சங்கர் மெமோரியல் கேப்டன் அண்ட் சர்வீன் சிசி கேப்டன் டாஸ் போடுறதுக்கு எங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக், 3வது பந்து. முயற்சி, பட் இங்க பைஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள், ஒரு சிங்கிள். கீப்பர் கலெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த பந்துமே பாத்தீங்கன்னா ஒரு டாட் பாலா கிடைச்சிருக்கும். ரொம்ப குயிக். ஒரு ரன், ஒரு சிங்கிள். அடுத்த பந்து அக்ராஸ் போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இனி ஒரு டாட் பால். சிக்ஸர் கொடுத்தாருங்க முதல் பந்து. அதுக்கப்புறம் நல்ல லைனை பிடிச்சு போட்டிருக்காரு பவுலர். ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இட்டு சான்ஸ் ஃபார் கேட்சிங் வாய்ப்புகள். நல்ல ஒரு அட்டெம்ப்ட்ங்க. தற்போது வரைக்கும் 2 ஓட்டங்கள் மட்டுமே. ஆஹா, கல்லு விட்டு திரும்பி இருக்கு. மொத்தமா 3 ரன், ஒரு ட்ரிபிள்ஸ் கிடைச்சிருக்கு டீம் அத்லிக் 11க்கு. Variation. Review. வேர்ல்டுக்கான ரிவ்யூ செக் பண்ணிடலாம். கரெக்ட் பால், லீகல் டெலிவரி. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்க. ஸ்கோர் 43 ஓட்டங்கள். ஐந்தோர் முடிவில் அணி எண்ணிக்கை 43. டாஸ் போடுறதுக்கு 2 டீம் கேப்டன். ஒன்ஸ் அகைன் ஃபைனல் கால். சர்வீன் சிசி கேப்டன் அண்ட் சங்கர் மெமோரியல் கேப்டன். கடைசி ஓவர் முதல் பந்து யுகந்த் போலிங்ல 43 ஓட்டங்கள் 5 ஓவருக்கு. பால் நம்பர் 1. இங்க ஸ்விட்ச் ஹிட்ல ட்ரை, பட் இங்க டாப் ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்புகள். 2 ஃபீல்டர் வந்தாங்க. இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பாக்குறோம். லீட் கேட்டர் மேபி எடுத்துக்கலாம். சோ ஒரு ஓட்டங்கள், ஒரு சிங்கிள். கடைசி 5 பந்துகள். 5 பந்துகள் அடி ஒரு ஸ்கோர். கண்டிப்பா ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ண பார்க்கலாம். 5 பந்துகள். சைக்கிள் 2 ஆர் அடிச்ச ஜப்பான். பார்க்கிறோம் லெக் சைடு மிட் விக்கெட். நீங்க எப்படி வேணா அடிக்கலாம். ஷாட், பிக் ஷாட். 8 கேட்டுட்டீங்க.
அன்ஸ்டாப்பபிளா விளையாடிட்டு இருக்காங்க. மூணாவது சிக்ஸர் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த வரல 6 வருதுங்க. சொல்லிட்டே இருந்தும் லெக் சைட்ல விண்டுக்கு அது மாதிரி பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ணாரு. மேக்ஸிமம் மாறி இருக்கு. சூப்பர் ஹிட். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ். வாவ் சூப்பர் டேக்கா விக்கெட் அப்படின்னு பார்க்கலாம். அம்பையர் சிக்னல். வாவ் சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட் பா. வெயிட் ஃபார் த சிக்னல். நாட் அவுட் சிக்னல். நல்ல ஒரு ஃபீலிங். வேற லெவலில் டேக்கிங் எடுத்திருந்தா அப்படின்னா வேற மாதிரி காய்ச்சது. இது ஒரு டாட் பால் 6க்கு அப்புறம். ஓகே அடுத்த பந்து. லென்த் இருந்தது பந்துல நிக்க வச்சு ஓடுறத பாக்குறோம். இல்ல பேக் வராங்க. பட் விக்கெட் இருக்கும். விக்கெட் கான். பரத் விக்கெட் பிடிச்சிருக்காங்க டீம் ஏசியா லெவன்ஸ். சிக்ஸருக்கு அப்புறம் யுகங்கரை கம்பாக பார்த்துட்டு இருக்கும். ஒரு பந்தும் எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்டர் உதயநிதி வந்திருக்காங்க டீம் அத்திக் லெவன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் மேட்ச் சர்வீன் சிசி வெர்சஸ் சங்கர் மெமோரியல். ரெண்டு டீம் கேப்டன் அண்ட் டாஸ் போடுறதுக்காக அதுக்காக டாஸ் போடலாம். So good delivery, umpire signal it's a dot ball. So கடைசி பந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓட கடைசி பந்து. நல்ல பஞ்சிங் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 4 6 4 கொடுத்திருக்காங்க. லைன் அம்பையர் கிட்ட இருந்து 4 சிக்னல் அண்ட் பவுண்டரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. So 54 ஓட்டங்கள் 55 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் எஸ்ஆர் லெவன்ஸ். 36 பந்துகளில் 55 ஓட்டங்கள் தேவை. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் சர்வீன் சிசி சங்கர் மெமோரியல். டாஸ் ஒன் பை சங்கர் மெமோரியல் டாஸ் பண்ணிருக்காங்க. bowling steady bowling and சர்வீன் சிசி பேட்டிங். 55 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு.
பேட்டிங் சொல்லி வந்துடலாம் டீம் ஏசிஆர் 11s. வெற்றிக்கு தேவை 55 ஓட்டங்கள் 36 பந்துகள்ல. 25 நிமிஷம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Athletic 11's 12th man. டைமர் ஆன் ஆயிருச்சு. டைமர் ஸ்டார்ட். ஸ்ட்ரைக்ல செவ்வா பால் நம்பர் 1. முதல் பந்து குயிக்கரா போட்டாரு. ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி, ஒரு டாட் பால். அடுத்த பந்து அகைன் ஸ்விட்ச் இட் முயற்சிகள் இருந்தது. பேக் டு பேக் டாட் பால்ஸ். பவுலிங் நல்ல பேஸ் ஜெனரேட் பண்ணி போடுறதுனால குயிக்கரா போதுங்க பந்து. அந்த வகையில் 2 பந்துகள் டாட் கிடைச்சிருக்கு. நல்ல பஞ்சிங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்புகள். ஃபீல்டர் விரட்டி வந்துட்டாங்க. நல்ல ஸ்டாப். இங்க ஒரு டபுள். முதல் 3 பந்துகள்ல 2 ஓட்டங்கள் வந்திருக்கு டீம் ஏசிஆர் 11ஸ்க்கு. ஓவருக்கு 10 ரன் ரேட் அப்படின்னா கண்டிப்பா 60 ரன்ஸ் வரும். 55 டார்கெட். சுவிட்ச் தாங்க ட்ரை. நல்லா தெரியுது பாச மாட்டீங்க. குயிக்கர் போடுறதுனால ஒரு டாட் பால். முதல் 4 பந்துகள் 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ஸ்டார்டிங் உதயநிதி கிட்ட இருந்து டீம் அத்லெட்டிக் 11ஸ்க்காக என்கரேஜ்மெண்ட் பண்றதை பார்க்கிறோம். ஆஃப் சைட்ல பேட்டை விட மேல் போல் ஒரு டாட் பால். நோ ரியாக்ஷன்ஸ்ங்க. இல்ல பேஸ் இருக்கு, லென்த் ப்ராப்பரா இருக்கு. அந்த வகையில் ஒரு டாட். அடுத்த பந்து அகைன் இட்ஸ் a dot ball. dot 2 in the over. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 ஓட்டங்கள். 5 பந்துகள் டாட் போடுறாரு. அந்த ஒரு பந்துல 2 ரன் கிடைச்சது. மொத்தமா 2 ரன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 53 ரன் விளையாடணும் 30 பந்துகள்ல. ஸ்கோர் 2 runs. ஆனா இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த திசையில் அடிச்சாலும் சிக்ஸர் போயிடுங்க. லெக் சைட் அடிச்சாலும் போகும், சுவிட்ச் அடிச்சாலும் போகும். நான் பவர் அடிக்கணும். முதல் ஓவர்ல 2 ரன். இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க டைரக்டா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம், வீட்டுக்கும் போயிடலாம். ஜெயிக்கிற டீம் சொல்றேன். கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபயரா இருக்குங்க. 30 பந்துகள் 53 ஓட்டங்கள் தேவை. 2வது புள்ளியில பாலா ஸ்ட்ரைக்ல அருண் லெஃப்டி. பால் நம்பர் 1. கேட்ச் எடுத்தா பெரிய விக்கெட். ஆஹா எடுத்திருக்காங்க.
முதல் பந்து எடுத்துருக்காங்க. இட்ஸ் a wicket. அது ஒரு பெரிய விக்கெட். லெஃப்ட் போன மேட்ச் 2-3 நாள்ல பதிவு பண்ணிருந்த அருணோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் விக்கெட்டுங்க. பாலா போன மேட்ச் ஒரு ஓவர் போடல, பட் இந்த மேட்ச் அவருக்கு கரெக்டா கொடுத்தாங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேட்டர் உள்ள வந்துடலாம். அனதர் லெஃப்டி இறக்குறாங்க சங்கர். போன மேட்ச் கடைசி நேரத்தில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாங்க. சங்கர் பேட்டிங் பார்த்திருந்தோம். இம்பாக்ட் ஓகே, இம்பாக்ட் பிளேயர் லெஃப்டி பேட்ஸ்மேன் சங்கர் சைக்கிள். அடுத்த பந்து நல்லா அக்ராஸ் வாங்கி அடிச்சாரு. குட் ஸ்டாப் அங்க மகி. ஒரு சிங்கிள். பாலா முதல் பந்து டாட். அடுத்த பந்து ஒரு ஓட்டங்கள் விட்டு கொடுத்துருக்காருங்க. பட் ஸ்ட்ரைக்கில் இப்போ ஜவா. சூப்பர் பஞ்சிங்க ஆஃப் சைடுல. இது ராக்கெட் ஹிட்டுங்க. முதல் சரவடிஸ் வந்திருக்கீங்க ஏசிஆர் 11 பேட்ல இருந்து. அதுவும் ஜபா ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா மாட்டல, பட் இந்த ஓவர்ல ஒரு ஹியூஜ் 6 எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில ஹியூஜ் மேக்ஸிமம். ட்ரை சான்ஸ் ஃபார் டபுளுக்கு வாய்ப்பா இல்லை. ஒரு சிங்கிள். கடைசி 2 பந்தில் 7 ரன். நல்ல ஒரு ஃபுல் செட்டை பார்க்குறோம். இங்க லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டர் லெக் சைடில் செட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபீல்டர் வந்திருக்காருங்க. மொத்தமா 5 ஃபீல்டரு லைனா நிற்கிறாங்க சவுட் ஒட்டி. ஓகேண்ணா. நல்ல லைன் எங்க ஸ்ட்ரைட்ல ஸ்டாப் ஆயிருக்கு. இங்க ஒரு சிங்கிள். இந்த ஃபீல்ட் பேஸ்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் இங்க பந்து விஷயம் இருக்கு. ஜவாபாத்ல ஒரு 6 வந்துருது. பார்க்கலாம் அடுத்த பந்து. ஒரு சிக்ஸ் பஞ்ச். பால் போறதே தெரியலங்க, சுத்தமா தெரியல. ஒரு சிக்ஸர் அந்த அளவுக்கு வேகமா அடிச்சாரு. 2வது சிக்ஸர். இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸ்கோர் 17 ரன்ஸ் போர்ட்ல. இந்த ஓவர் 15 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரே ஓவர்ல மொத்தமா 17 ஓட்டங்கள். இரண்டு ஓவர் முடிவில் எண்ணிக்கை 17. டைம் ஓடிட்டே இருக்கு, கொஞ்சம் குயிக்கா. இரண்டு ஓவர் முடிவில் எண்ணிக்கை 17. 3வது ஓவர் கமலேஷ் போலிங்க. பால் நம்பர் 1. நல்ல ஒரு வேகத்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. முதல் பந்து ஒரு டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ். இத பவர் அடிச்சிருந்தா கண்டிப்பா சிக்ஸரே கிடைச்சிருக்கும். பட் மிஸ் ஆயிட்டாருங்க. ஒரு சிங்கிள். கமலேஷ் போன மேட்சும் சூப்பரா போட்டிருந்தாங்க. இந்த மேட்ச் ஒரு crucial match. So victory important. Strike Jabba அடுத்த பால்.
switch it. The chance for single மட்டுமே. Some signal, it's a white signal. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா மேட்சுமே இன்னிங்ஸுக்கு 25 மினிட்ஸ் டைம் கமிட்டி சொல்லியிருக்காங்க. செட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு பவுல் சேவ் பண்ணிங்க, நல்ல ஒரு அட்டாக். சிக்ஸரா கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட் கான். 5 ஃபீல்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணி கரெக்டா கையில உட்காந்துருக்கு. ஒரு லெஃப்டி விக்கெட் பிடிச்சிருக்காங்க. ஸோ கமலேஷ் நல்ல ஒரு பவுன்ஸ் அட்டாக்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க. துணைப்பாட்ட ஃபார் த டீம் ஏசிய லெவன்ஸ்க்காக அடுத்த மட்டையாளர் கார்த்திக். ஆஃப் சைட்ல நல்ல ஒரு பஞ்ச். சிங்கிள். ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 3 overs completed score. 21 runs போர்ல 21 ஓட்டங்கள். பிரேக் இருக்கும். 4 ரன்னுக்கு bowling போட்டுருக்காங்க கமலேஷ். எக்ஸலன்ட் ஓவர் டீம் அத்லெட்டிக் லான்ஸுக்காக. 3 overs 21 runs போர்ல. என்னதுன்னா கடைசி ஒரு பந்து. பிரேக் முடிஞ்சிருச்சு. கடைசி ஒரு பந்து. கடைசி பந்து. சுவிட்சிட்ல ஒரு ஹிட்டுக்கான ட்ரை இருந்தது. பின்னாடி விஸ்வா கிட்ட நல்ல ஒரு டேக்குங்க. ஒரு சிங்கிள் நல்லா கலெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு டிஸ்கஷனும் போடாதீங்க. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 22 ஓட்டங்கள் 22. 3 ஓவர் முடிவில். டைமர் ஓடிட்டு இருக்கு பார்த்து.
4வது ஓவர் போலிங்ல உதயநிதி. 3 ஓவர் முடிவில் அணி அணிக்கு 22. பால் நம்பர் 1. அகைன் வே கோல். முதல்ல ஒரு நல்ல எப்படி ஸ்டார்ட் கொடுப்பாரோ அதே போல முதல் பந்து ஃபயரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு டாட் பால். மிட் ஆஃப்ல கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள். பேட்டர் அக்ராஸ் நின்னாங்க. ஒரு ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள். இந்த ஒரு அம்பர் வந்து இந்த மேட்சுக்கோசமே அம்பர் பார்க்கறதுக்கு வந்து அதுக்கு கிளாஸ் போயிட்டு வந்தாங்க 2 பேருமே. இந்த கடாயும் சந்தோஷம் நல்ல முறையில் அம்பர் பார்த்துனுக்குறாங்க 2 பேருமே. பந்து அம்பையர் சிக்னல். இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருதுங்க. எக்ஸ்ட்ராஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் 15 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை. வாவ் சூப்பர் லைன்ங்க. கீப்பர் செம்ம அடிச்சாருங்க. ஒரு டாட் பால். 14 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை. கண்டிப்பா சிக்ஸர் ட்ரை பண்ணுவாங்க பேட்டர்ஸ். கையிலையா விக்கெட் கான். விக்கெட் எடுத்திருக்காங்க. கார்த்தியோட விக்கெட்டுங்க. Only batter for the team SCR 11 Deva. ஸ்விட்ச் இட்ல பின்னாடி கண்டிப்பா 1-2 அப்படி பார்க்கலாம். ஒரு சிங்கிள். நாலு முடிவில் அணி எண்ணிக்கை 26 ஓட்டங்கள். 12 பந்துகளில் 29 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல அப்படியே குவாலிஃபை ஆகலாம், வீட்டுக்கு போயிடலாம். இதோட சண்டே தான் ஒரு நாள் ரெஸ்ட், நாளைக்கு ஒரு நாள். ஐந்தாவது முதல் பந்து இந்த ஓவர் கண்டிப்பா மேட்ச் ஓவர் குரூசியல் ஓவரா இருக்கும். அட்டாக் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல் பந்து பல் பந்து சூரியகிட்ட வந்துட்டு பந்து ஃபுல் வேகம், ஒரு டாட் பால். ஒரு லெக் சைடுல கேட்டுட்டீங்க. அந்த வேகத்தை கரெக்டா கிடைச்சிருச்சு. சொல்ற மேக்ஸிமம் வந்திருக்கு. முக்கிய அறிவிப்பு, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இப்போ அதெல்லாம் போட்டு ரெடி ஆயிருங்க. அடுத்த பந்து இந்த தடவை சுவிட்ச்ல சிக்க வாய்ப்பு இருக்குங்க. குட் டேக், இட்ஸ் a wicket gone.
போன பால் சிக்ஸர் கொடுத்தாரு, பட் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கம்பேக்கும் கொடுத்திருக்காரு கமலேஷ். New batter in the crease, Yugant, right-hander. At the ball. Wow, switch it again, correct on length la potaru. Bowler கீழ விழுந்தாருப்பா. கீழ விழுந்து ஃபீல்டிங் தடுத்திருக்கான்னு சொல்றேன். ஒரு டாட் பால். சிக்ஸருக்கு அப்புறம் ஒரு விக்கெட், ஒரு டாட்டிங்க கமலேஷ் போலிங்ல. இப்போ சிக்னல் ரிவ்யூ கேட்டிருக்காங்க, வைடுக்கான ரிவ்யூ. வைட் சிக்னல். ஓகே, லோ பாஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க அக்ராஸ் நின்னு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும். ஒரு ஓட்டங்கள். 7 பந்துகளில் 21 ஓட்டங்கள் தேவை. இந்த பந்து 6 அடிச்சா கண்டிப்பா க்ளோஸா போகும் மேட்ச். 7 பந்துகளில் 21 ஓட்டங்கள் ஸ்ட்ரைக்ல. ஜவஹர் இருக்காங்க. பால் நம்பர் 6. நல்ல விட்டு சொன்ன மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் a rocket shot இங்க மேக்ஸிமம் சொல்லிட்டே ஒரு ஆறு வந்தா கண்டிப்பா க்ளோஸா போகும்னு சொல்லிட்டு கடைசி 6 பாலுக்கு 15 ஓட்டங்கள் தேவை. கடைசி 6 பாலுக்கு 15 தேவை. கடைசி 6 பாலுக்கு 15 ஓட்டங்கள் தேவை. எந்த டீம் குவார்டர் ஃபைனலுக்கு போக போகுது அப்படின்ற ஒரு 6 பால் தெரிஞ்சிருங்க. மேட்சோட போடுறதுக்காக மகி, ஸ்ட்ரைக்ல யுகந்த், நான் சேர்க்கிற ஜபா. 6க்கு 15. பரபரப்பாக போதுங்க இந்த 6 பந்து. குரூசியல் 6. யார் குவார்டர் ஃபைனலுக்கு போவா தெரிஞ்சிருங்க இந்த 6 பந்துல. திக் நிமிடங்கள். பந்து பின்னால ராக்கெட்டா இல்ல கேட்சா? கேட்ச் அட்டம் தெரிஞ்சது. அம்பையர் சிக்னல். வெயிட் ஃபார் தி சிக்னல். விக்கி பிரதர் பவுண்டரி சிக்னல் வந்திருக்குங்க. முதல் பந்து ஒரு 4. 5 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. ஃபீல்ட் பிளேஸ்மென்ட் கரெக்டா இருந்தது, பட் இன்னும் 4 கிடைச்சிருக்கு. அங்க ஒரு ஃபீல்ட் மாற்றத்தை பார்க்கிறோம். 5 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. பேட்டரோட ஸ்டான்ஸ் என்ன சொல்றது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அக்ராஸா பேட் ஆயிட்டாரு. இங்க ரன் அவுட் வாய்ப்புகள் இருக்கும். அம்பையர் சிக்னல் ஒயிட் சிக்னல். ஒயிட்ல ஆனா ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் போய் கவலை வந்துருங்க. 5 பந்துகள்ல 10 ஓட்டங்கள் தேவை. அடுத்த மேட்ச் 2 டீமும் கொஞ்சம் அதில் போட்டு ரெடி ஆயிருங்க. இப்பயும் அதில் போட்டு ரெடி ஆயிருங்க. 25 நிமிஷம் சொல்லியிருக்காங்க ஒரு இன்னிங்ஸுக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. ஸ்ட்ரைக்ல ஜபா இருப்பாருங்க. ஓப்பனிங்ல இருந்து ஒரு நாக்க பார்த்துட்டு இருக்க மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். 5க்கு 10. நான் சைக்கிள் பிரசன்ட் வந்திருக்காங்க.
பால் நம்பர் 2. ஒரு பெரிய ஸ்டார்டிங் ட்ரை இருந்தது. ரன்ஸ் ஓடலாங்க, நானே ஸ்ட்ரைக் எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு. 4 பந்துகளை 10 ஓட்டங்கள். பவுண்டரிஸ்க்கு அப்புறம் மகி ஒரு நல்ல ஒரு லென்த் போட்டு ஒரு டபுள் போட்டிருக்காங்க. 4க்கு 10. மூன்றாவது பந்து சனியா ஸ்விங் அண்ட் மிஸ், பட் ரன்ஸ் எனிவே. இங்க அடிச்சிருக்காங்க. யார் விக்கெட்? பிரசன்னா தான் விக்கெட் நினைக்கிறேன். ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும் தானா? 3 பந்துகளை 9 ஓட்டங்கள் தேவை. பட்டர் ஜெகா வந்திருக்காங்க. 3 பந்துகளை 9 ஓட்டங்கள். ஒரு 6 அடிச்சா கண்டிப்பா க்ளோஸ் ஆயிருங்க மேட்ச். கிட்ட வந்துடும். அடுத்த 2 பந்துகள் 3 ஓட்டங்கள் தேவைப்படும். பார்க்கலாம். இந்த ஒரு பால் குரூஷியல் பந்து. 3க்கு 9. 4வது பால். நல்ல அட்டம் பண்ணாங்க. பட் ஷாட்டுக்கு சான்ஸ் ஃபார் டபுளுக்கான முயற்சிகள். இங்க சம வேகமா ஓடுறாங்க. மாத்திருக்காங்க. ஒரு 2 ரன். கடைசி 2 பந்துகள்ல 7 ஓட்டங்கள் தேவை. ஒரு 6 அடிச்சா மேட்ச் டிரா ஆகும். போன மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஒரு பாலுக்கு 6 போது விஸ்வா அடிச்சு மேட்ச் முடிச்சிருந்தாரு. நல்ல பஞ்சிங்க. சூப்பர் ஷாட் அவுட்ல சிக்ஸர். ஜபா 1 மேன் ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. 1 பந்துகள்ல 1 ஓட்டங்கள் தேவை. மேட்ச் டிராயிங்க. வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸுங்க. கடைசி 1 பந்துக்கு 1 ஓட்டங்கள் தேவை. ஃபீல்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் கிட்ட வந்துட்டாங்க. மேட்ச் டை ஆனா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. 1க்கு 1. ஷாட் கிளாசிக்கல் பஞ்சிங் வின்னிங் ஷாட் பவுண்டரி. இந்த மேட்சை வின் பண்ற டீம் எஸ்ஆர் லெவன்ஸ் வெற்றி பெற்று ட்ரீம் டிராபி 2025 டோர்னமெண்டோட முதல் குவார்டர் ஃபைனலிஸ்டா என்ட்ரி ஆறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஜபா ஒத்தால பெர்ஃபார்மன்ஸ் விளாண்டு கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட 4 ஆறுகள் விளாண்டுருந்தார். 4 ஆறுகள். ஹலோ ஹலோ வருதா இல்லையா? ஹலோ 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 சங்கர் மெமோரியல் போலிங் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்கப்பா.